ஸோ எப்போ இந்த ரெப்ளிகேஷன் முடிய போகுது அல்லது ரெட்டிப்பாதல் நிகழ்ச்சி எப்போ முடிவுறும் அப்படின்னு சொன்னோன்னா, டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது ரெட்டிப்பாதல் முடிவடைகிறது. டெர்மினல் அப்படிங்கிறது அதோடைய லாஸ்ட் இந்த இலை உருவாக்கிட்டே வர இடத்துல டெர்மினஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்துச்சுன்னா இந்த இலைகள் உருவாகிறது அதோட முடிஞ்சிடும். இங்கேயும் அப்படி தான். ஸோ இது டெர்மினல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பெற்றோர் இலைக்கு எதிர் திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு எதிர் திசையில் இங்கே, அப்போ இது போயிட்டே இருக்கிறப்ப இங்கே டெர்மினஸ் வந்தால் இது முடிஞ்சிடும். இது இங்கேருந்து வரும்போது இங்கே ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த டெர்மினஸ், அப்போ வந்தால் முடிஞ்சிடும். இப்போ எந்த இடத்துல அந்த டெர்மினஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வர வரைக்கும் இந்த இலை நடந்துகிட்டே இருக்கும். டெர்மினஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ இடம் இருக்கோ அங்கே இந்த இலையை உருவாக்குறது முடிஞ்சிருதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் ஒரு தடவை உங்கள் கையில் புக்கு இருந்திருக்கும், புக்கை ஃபுல்லாக வாசிங்க. நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் தனியாகவும் பாயிண்ட்ஸ் எடுத்து பேப்பரில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். டயக்ராம் கையில் வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன நான் ஒவ்வொரு இதையும் நீங்கள் படத்தை வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதோடு உங்கள் புக்கில் கொடுத்துருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டிஎன்ஏவின் முக்கியத்துவம் என்ன, இதனுடைய யூஸ் என்ன என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே படித்த விஷயந்தான், ஒரு தடவை திருப்பி சொல்லிடுறேன். மரபியல் தகவல்களை வச்சுருக்கு. ஒரு தலைமுறையில் நான் ஏற்கனவே சொன்னேன், டிஎன்ஏ எங்கே இருக்கும், செல்லுக்குள்ளே உட்கருன்னு ஒரு அமைப்பு இருக்கும், உட்கருக்குள்ளே தான் அந்த டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் அதெல்லாம் வச்சு படிச்சிருக்கோம். அப்போ மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. அதனால தான் நம்ம யாரை ஒத்துருக்கோம், பெற்றோரை ஒத்துருக்குறோம். அப்புறம் புரதங்கள் உருவாக நமக்கு தேவை, நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு என்ன அவசியம், புரதங்கள் தேவை. ஸோ அந்த புரதங்கள் வளர்ச்சிக்கும் எது முக்கியத்துவமாக இருக்குது, டிஎன்ஏ உதவுது. அப்புறம் ஒரு உயிரினத்தின் வளர்ச்சிசார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஒரு உயிரின வளர்ச்சி ரெண்டுமே, உடல் வளர்ச்சியும் சரி, உடலுக்கேற்ற மன வளர்ச்சியும் சரி, இது எல்லாமே ஒழுங்குபடுத்துகிறதும் இந்த புரதங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்குது டிஎன்ஏ. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் டிஎன்ஏவினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கு. ஸோ இதோட டிஎன்ஏவுடைய ரெட்டிப்பாதல் நிகழ்வும் இதனுடைய டிஎன்ஏ முக்கியத்துவத்தையும் ரெட்டிப்பாதல் நிகழ்வை தனியாக படிச்சுக்கோங்க, டிஎன்ஏவினுடைய முக்கியத்துவத்தை தனியாக படிச்சுக்கோங்க, சர்க்காஃப் விதி சொன்னேன் அதை தனியாக படிச்சுக்கோங்க. இப்போ 3 கேள்விகளாக இதை படிச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த டாபிக் நல்ல நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு லைனையும் வாசித்து இதோட சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா புரியும். சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் ஒரு தடவை நல்லா வாசித்துட்டு பாருங்கள், நான் சொன்ன பாயிண்ட்டோடு சேர்த்து வச்சு பாருங்கள், ஈஸியாக புரியும்.